கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இயேசு சீசர்களிடம் ஜெபிப்பது, கற்பனைகளை கைக்கொள்வது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என் பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிறேன், நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் இருக்கிறேன். இப்படி ஒருவரில் ஒருவர் சங்கிலி போல இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு வட்டத்தில் எல்லாரும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த சங்கிலியை நாம் உபயோகப்படுத்தலாம். நாம் ஆண்டவரை விடும்போது, அவர் சொல்லை கேளாத போது சங்கிலி அறுந்து விடுகிறது. அறுந்து போன சங்கிலியை யாரும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் நான் சொல்லியிருக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை முதலாவது வாங்கி கொள்ளுங்கள். வேதத்தை வாசிப்பது, பிரசங்கம் கேட்பது மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பின்பு அவைகளை மனதிலே கொண்டு வந்து கை கொள்ளுங்கள். அப்படி நாம் அவர் பேச்சை கேட்கும்போது, கை கொள்ளும்போது நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கிற போது இயேசு அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார் என்றார். அதற்கு ஸ்காரியோத்து ஊரைச் சேராத யாக்கோபின் சகோதரனான யூதா என்கிற சீசன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் மற்றவர்களை நீர் நேசிக்காமல் எங்களை நேசிக்க காரணம் என்ன என்று கேட்டார். இயேசு அதற்கு மறுமொழியாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன், இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று கூறினால் அவன் இயேசு சொல்லிய வார்த்தைகளின்படி நடப்பான். பிதாவாகிய தேவனும் அவனிடத்தில் பட்சமாயிருப்பார். நாங்கள் இருவரும் எங்களை நேசிக்கிறவர்களிடத்தில் வந்து தங்குவோம், வாசமாயிருப்போம். எந்த மனிதன் எங்கள் சொற்படி வார்த்தையின்படி நடக்கிறானோ அவனிடத்தில் நாங்கள் குடியிருப்போம். அவர்கள் என்னுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மகனை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தனர். அவனை நன்றாக படிக்க வைத்து பின்பு ஊழியம் செய்ய வட இந்திய மிஷினரியாக அனுப்பினர். அந்த மகன் அந்த மக்களுடைய மொழியை நன்றாக கற்று உரிய இடத்திற்கு சரியாக அனுப்பப்பட்டான். முதலில் அந்த மக்களோடு பழகுவது கடினமாக இருந்தது அவனுக்கு. இவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பின்பு அவன் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்களில் ஒருவனாக இருந்து பழகிவிட்டான். ஒரு நாள் அந்த ஊரில் ஒருவருக்கு காய்ச்சல் அடித்தது. உடனே அந்த ஊரார் அவருக்கு உடம்பிலே சூடு போட்டார்கள். காய்ச்சல் சுகமாக அவர்கள் உடலிலோ நெற்றியிலோ சூடு போட்டு கொள்வார்கள். இதை இந்த ஊழியக்காரர் பார்த்து, காய்ச்சலுக்கு சூடு போடக்கூடாது, ஊசி போட வேண்டும், அல்லாவிட்டால் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட வேண்டும் என்றார். ஒரு நாள் அந்த ஊழியருக்கு காய்ச்சல் அடித்தது. மக்கள் தொட்டு பார்த்தார்கள். உடனே இவர் காய்ச்சல் மாத்திரையை எடுத்து வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி சாப்பிட்டு விட்டார். சிறிது நேரம் கழித்து காய்ச்சல் விட்டுவிட்டது. அதை அவர்கள் பார்த்து பிறகு அவர்களும் மாத்திரை போட பழகிவிட்டார்கள். அன்றிலிருந்து யாருக்கு என்ன செய்தாலும் இவரிடம் வந்து மருந்து மாத்திரைகள் வாங்கி சென்று சாப்பிட்டு குணமடைவர். மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஊழியர் எங்களை மிகவும் நேசிக்கிறார். யாருக்கு என்ன செய்தாலும் உடனே மாத்திரைகள் தருவார். நாங்கள் குணமாகி விடுவோம் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அந்த வட இந்திய மக்கள் கூறினார்கள், எங்கள் ஊழியர் தேவனோடு வாசம் பண்ணுகிறார். ஆகவே எங்களுக்கு என்ன செய்கிறது என்றாலும் உடனே அதை கண்டுபிடித்து விடுவார். இவர் எங்களோடு வாசம் பண்ணுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகவேதான் அவர் எங்களிடத்தில் அன்பாயிருந்து எங்கள் ஊரில் வாசம் பண்ணுவது போல ஆண்டவரும் அவருடைய மனதில் வாழ்க்கையில் வாசம் பண்ணுகிறார். இந்த ஊழியர் எங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல இயேசுவும் அவரிடத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்படி இயேசு நம்மிடத்தில் வாசம் பண்ண நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நேசித்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நீர் வாசம் பண்ணுவதற்காக இருதயத்தில் இடத்தை கொடுக்க உதவி புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.